ஏப்ரல் 27. ஸோ ஏப்ரல் 27 பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஆட்டிசம் சூப்பர் மாம் டேங்கிறாங்க. ஸோ வேர்ல்டு ஆட்டிசம் சூப்பர் மாம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து அம்மாக்கள் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்கள் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போதே எல்லா விஷயமும் வந்து அம்மாவோட அரவணைப்புல வந்து குழந்தை வந்து வளரும். ஒரு சாதாரண குழந்தைய பார்க்குறதே பெரிய விஷயம்னா, ஆட்டிசம் உள்ள குழந்தைய பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. ஏன்னா ஆட்டிசம் உள்ள குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா, வளர்ந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தை மாரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான குழந்தைகள பார்க்கக்கூடிய அம்மாக்கள அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாளா தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமா இந்த நாள பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டேப்பர் டேங்கிறாங்க. ஸோ டேப்பர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான பன்னி இது. அ தும்பிக்கை உள்ள பன்றி அப்படிம்பாங்க. ஸோ இந்த பன்னி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரேர் ஸ்பீசிஸான ஒரு உயிரினம். இந்த உயிரினத்த பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த மாரி இந்த நாள பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டிசைன் டேங்கிறாங்க. ஸோ நெறைய விதமான ஆர்ட் ஒர்க் எல்லா விதமான ஆர்ட் ஒர்க்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு கிரியேச்சர்ன்னு சொல்லலாம். ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நெறைய விதங்கள்ல டிசைன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டிசைன செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக ஏப்ரல் 27 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா, உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹேப்பி பர்த்டே டூ யூ. தேங்க் யூ.